வாழ்க வளமுடன், நேர்மையாயிரு. அந்த காலத்தில் வந்து ஒரு ஊரில் கோயில் கும்பிட்டா அந்த ஊர் வந்து அவ்வளோ செழிப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து அப்படியா? ஒரு கோயில் கும்பிட்டா எதுக்கு கோயில் கும்பிட்றோம்னே தெரியல. கோயில் கெடு வைக்கிறன்னு ஒரு பேசிட்டாலே அன்னைக்கு தான் வருவேன். ஒரு 4 பேர் உட்காந்துக்கிடுவேன். அந்த ஊரை கெடு கும்பிட்டில்ல, அந்த கோயில் பேச்சை கெடுத்துட்டு போயிடுவேன். 1960 போன பிரச்சனையும் எழுப்பேன். அதை யாராச்சும் ரொம்ப கேட்டா, ஏன் நான் கோயில் வரி தரேனே, நான் கேட்கக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையான்ட்டுருவேன். ரெண்டாவது, ஒரு கோயில் கும்பிட்றது எதுக்காக கும்பிடுறது தெரியுமா? அந்த ஊர் செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், விவசாயம் செழிக்கணும், சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடணும், புத்தாடை எடுக்கணும், நல்ல ஒரு கறிவெடி எடுத்து சாப்பிட்ணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் கோயில் கும்பிட்றது. ரெண்டாவது, இதில் வந்து நிறையா மரபுகள் இருக்குது. என்னன்னு தெரியுமா? ஒரு சொந்த பந்தம் வார மாதம் கேட்பாங்க, யாருப்பா அந்த பையன் ஓடி ஓடி வேலை செய்கிறான், அந்த பொண்ணு யாருப்பா நல்ல வேலை செய்யுது, நல்ல வேலையாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக? இதில் வந்து ஒரு சம்மந்த முறைக்கு கொண்டு வரதுக்கு, அந்த காலத்தில் பொண்ணு கொடுக்கறதுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். வந்து யார் என்ன, ஒரு மாப்பிள்ளை நல்ல பையனாக இருக்கேன், பொண்ணு நல்ல பையனாக இருக்குது, இதனால் வந்து ஒரு சம்மந்தம் நடந்துச்சு. இந்த காலத்தில் வந்து அப்படியா? ஒரு கோயில் கும்பிட்டுக்கிற மோசம் முளைப்பாரி தூக்கி இருப்பாங்க, பொங்க வச்சுக்கிறதுக்கு மோசம் என்ன செய்வேன், ஒருத்தர் எவனாச்சும் ஒரு சண்டை இழுத்துவேன், சண்டை இழுத்து போலீஸ் வர வச்சுருவேன். அப்புறம் எப்படி இந்த ஊரில் கோயிலுக்கு உண்மையாக கும்பிடுவாங்க? யாரு? என்றைக்குமே ஒரு கோயில் கும்பிட்றது எதுக்காக? நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம ஊரில் நல்ல மழை பெய்யணும், நல்ல விவசாயம் செழிக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிட்டாங்க. இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் பாருங்கள், கோயில் முடிஞ்சு கடைசியில் வரைக்கும் ஏதாச்சும் ஊரில் நல்லா முடியுதா? கடைசியில் ஒரு சண்டையோடு முடியுது. ஒரு போலீஸ்காரர் வராமல் எந்த ஊரும் கோயில் முடிஞ்சதே இல்லை. அந்த காலத்தில் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு கோயில் கும்பிட்றாங்களா, ஒரு ஊரில் வந்து ஒருத்தவங்க ஒரு கட்டுப்பாடு சொல்லிட்டா அடுத்து யாரும் சரி, பெரியவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு காரியக்காரங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு வீட்லேயும் அத்தனை பேருங்க காரியக்காரன். அப்புறம் எப்படி ஒரு கோயில் கும்பிட முடியும்? இதையெல்லாம் இன்றைக்கி வருங்கால சங்கதிகள் நீங்கள் பின்பற்றி இன்னி வார சங்கதியாச்சும் நல்லபடியாக ஒரு கோயில் கும்பிடணும். இதெல்லாம் எடுத்து வந்து நம்மளுடைய விதிமுறையை பாரம்பரியத்தை மறக்காமல் கோயில் கும்பிட்டா தான் நமக்கு நல்லது. நம்ம நாடு வளம் பெற நம்ம ஒரு ஊர் கிராமங்கள் செழிக்கணும். அப்போத்தான் நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் சொன்னதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மணி நேயத்துடன் வாழுங்கள். வாயுமே வெல்லும்.